கோவை பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா பள்ளி மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் லீக் போட்டி நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட தனிப்பிரிவு போட்டிகளில் இளைஞர், மூத்தவர் மற்றும் பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இளைஞர் பிரிவில் உக்கடம் கிரிக்கெட் டவர்ஸ், மேட்டுப்பாளையம் கிரிக்கெட் தண்டர்ஸ் மற்றும் காந்திபுரம் கிரிக்கெட் கிராஸ்கட் அணியினர் முதல் 3 இடங்களை வென்றனர். மூத்தவர் பிரிவில் சரவணம்பட்டி ஐடி பார்க் அணி மற்றும் கோவை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் 2 இடத்தை பிடித்தனர். பெண்கள் பிரிவில் விமன் வாரியர்ஸ் முதலிடம் மற்றும் விமன் விங்ஸ் 2ஆம் இடம் வென்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோவை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் செய்தனர். நான் டிடி வந்து பிடி பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க இந்தியா ஃபுல்லா வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு பிரான்ச்சை நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க கபடிக்கு கவர்மெண்ட் எல்லாமே நான் சொல்லி போட்டோம், ஆனால் சிஎம் கிட்ட அப்படின்னு வரவே மாட்டேங்குது. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு, நாங்க கபடிக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம், அப்ளை பண்ணிருக்கிறோம். செகண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கும் வந்து கவர்மெண்ட்ல சப்போர்ட்டாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். எங்களுக்கு பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்ல எல்லா சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு டெஃப்பும் மேல வரணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிறாங்க. வேற எது இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்க. எங்களுக்கு டெஃப்ங்கிறங்க டிசபிலிட்டிக்கு எதுவுமே நியூஸ் வரவே மாட்டேங்குது. எல்லாம் ஹியரிங் போது வருது. அவங்க சொந்த ஸ்பான்சர் பிரைவேட் ஸ்பான்சர் பண்றாங்க. எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸா இருக்கு. ஆனால் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. வந்தா நாங்களும் மேல வருவோம். நாங்க சும்மாவே இருக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் சிஎம் வந்து இதை பார்த்து எங்களுக்கு வந்து ரைட்ஸ் போட்டு சைன் போட்டு எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். நாங்க எல்லாரும் சஃபரிங்ல இருக்கிறோம், எங்களுக்குன்னு எல்லா சப்போர்ட்டும் வேணும். தேங்க்யூ. சப்போர்ட் சிஎம் கிட்ட வந்து கபடிக்கு சொல்லியாச்சு, பிளஸ் ஹியரிங் பர்சனுக்கு தான் கொடுக்குறாங்க. சைலண்டா அவங்க சைலண்ட் பண்ணி கொடுக்கணும். நார்மலுக்கு ஹியரிங் பர்சனுக்கு எனக்கு டெஃப்க்கு சைலண்ட் கம்மியா தான் எல்லாமே சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் ஓகே. கபடி வேற என்ன சப்போர்ட் வேணும்? கிரிக்கெட் இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு டெஃப்க்கு வந்து கிரிக்கெட்டுக்கும் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டைம் 2 டைம் கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ் வேற என்ன ஸ்போர்ட்ஸ் ஓகே. வேற கவர்மெண்ட் வேலைக்கு சொல்லணும், எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 4% எங்களுக்கு வந்து கம்மியா தான் சொல்லிருக்காங்க. 4% வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆனா எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அவங்க பர்சனுக்கு 1% இருக்காங்க. அவங்க இந்தியா செலக்ட் பண்ணிட்டாங்க, பேக் வந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்லபடியா பேக் செலக்ட் பண்ணாங்க, எனக்கு வேலை கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப லேட்டா இது பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை கூட கிடைக்க கஷ்டப்படுறாங்க அவங்க.